வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான மீன் குழம்புங்க. காணாங்கத்தை மீன் குழம்புங்க. காணாங்கத்தை 1 கிலோ வாங்கிட்டேங்க. அது வால் பகுதியெல்லாம் கட் பண்ணி நல்லா மிளகாத்தூள் போட்டு மிளகாத்தூள், பெப்பரு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் பவுடர், உப்பு போட்டு அதை பிசைஞ்சு வச்சுட்டாங்க வறுக்கிறதுக்கு. இது வந்துட்டு ஏன் இந்த கண்ணு காட்டுற மீன் கண்ணை அந்த கண் வந்து மீன் குழம்புல கண் போடலாம். மீன் குழம்பு கண்ணோட போடலாமா அந்த தலைப்பகுதியை? ஏன்னா எனக்கு கண் வந்து பிடிக்காது. சிலர் வந்து போட்டால் நல்லது, அந்த கண் குழம்புல வந்துட்டு கொதித்து அதோட சாரமெல்லாம் இறங்கினா நல்லதுன்னு சொல்கிறாங்க. நல்லதாக கெட்டதாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம தாளிச்சிக்கலாம் குழம்ப. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. நம்ம வந்துட்டு வெந்தயம் வந்து ஒரு 4 வெந்தயம் வச்சுருக்கோம். வெந்தயம் போட்டு தாளிச்சாதாங்க மீன் குழம்பு நல்லா வாசனையாக ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. அப்புறம் பூண்டு வந்துட்டு ஒரு 10 பல் பூண்டுங்க, 2 பல் பூண்டு நசுக்கி எண்ணெயில் போட்டிருக்கேன் வாசனைக்காக. அப்புறம் மீதி பூண்டு அப்படியே போட்டுருவாங்க. கருவேப்பிலை, வெங்காயம் வந்துட்டு பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேங்க. அந்த 3 வெங்காயத்தை போட்டு வதக்குறேங்க, வதக்கலாங்க. இது கூடவே நான் வந்துட்டு மீன் குழம்பு சைட் பை வந்து மீன் வறுவல் பக்கத்தில் நடந்துட்டுருக்குங்க. பக்கத்தில் வேலை ஆகிட்டுருக்கு. மீன் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே மீன் குழம்பு வச்சிடலாம். அப்படியே சாதம் வச்சு சாப்பிட வேண்டியதுதாங்க. நீங்கள் இந்த ஸ்டைலில் அப்படியே செய்யலாம், சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தூள் உப்பு போட்டு வதக்கிக்கலாங்க. என்னோடய மீன் குழம்பு நல்லா வைப்பேங்க, சூப்பராக இருக்குங்க என்னோடய மீன் குழம்பு. நீங்கள் இந்த ஸ்டைல்லே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாங்க. வெங்காயம் தக்காளி வதங்குதுங்களா? வதங்கிட்ட பாடு நாம் மிளகாத்தூள் நான் எண்ணெயிலே போட்டுருவோங்க. ஏன்னா பச்சை வாசனை போடும். அதுக்காக நான் வந்து 5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறேங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், காரமும் உப்பும் வந்துட்டு தண்ணி அளவு எல்லாமே நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கணும், குறைச்சிக்கணும். சரிங்களா? எங்கள் வீட்டில் 4 பேர், அதனால் 5 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு சின்ன ஸ்பூனால் மஞ்சள் தூளுங்க. எண்ணெயிலே போட்டு வதக்கி புளி வந்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. அதை அப்படியே ஊற்றிக்குவோங்க. அவ்வளோதாங்க, குழம்பு கூட்டியாச்சு. குழம்புக்கு தேவையான தண்ணியும் நான் அப்போவே ஊற்றிடுவாங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அது மாதிரி திட்டமாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மீனுக்கும் உப்பு வைக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் எக்ஸஸாக தான் போடணும். சரிங்களா? உப்பு போட்டாச்சு. இப்போ மீன் நல்லா குழம்பு நல்லா கொதிக்க விடும். இந்த பக்கம் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. குழம்பு நல்லா 2 கொதி வந்த உடனே நாம் அந்த மீன் துண்டு தலைப்பகுதி தானேங்க, அந்த தலை நல்லா வேகணும்ல, அதுக்காக கொஞ்சம் பிஃபோராகவே நான் அந்த மீன் மண்டையெல்லாம் போட்டுட்டேன். கூட மதி மீனுங்க 4 மீன். ஸோ மதி மீன் தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். காணாங்கத்தை அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது நினைக்கிறேன் மீன் குழம்புக்கு. இப்போ வந்துட்டு மதி மீன் போட்டாச்சுங்க. குழம்பு இப்போ கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம மீன் வறுத்தாச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ